வேல்சாமி நான்தாயா அங்க என்ன பண்ற? தண்ணியில என்ன பண்ணுவாங்க? குளிச்சிட்டு இருக்கேன். மம்பளம் விடுவாங்க. நீ எல்லாம் விடுவ. மோர பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பேய் ஒண்ணு வந்திருக்கு. தோப்பு வீட்டுல தான் தங்கி இருக்கு. சீக்கிரமா போய் பாரு. இல்லனா ஊர 2 கிலோ போல இருக்கு. போ போ. மாமா அதானே உன்னை தவிர வேற யார் மாமா என் உடம்பு பார்க்க முடியும்? என்ன மாமா நீ திருவயல் மருந்து பெற்ற பொண்ணுனா மறந்துட்டியா? இவன் தான் பையன். வேலை கேளுங்க. என்ன மாமா ஆச்சரியமா? என்ன மாமா நீ இருந்த பாவாடையும் தண்ணியில போயிருச்சு. சண்டை தர அங்க போய் போட்டு வா. முதல்ல துணிய மாட்டிட்டு சண்டை கட்டி கொடு. நீயே எவ்வளவு இருப்போம்? மாமா மாமோய் உன்ன மாதிரி உன் சட்டி ரொம்ப நல்லா இருக்கு. சட்டை கொடுத்தல மாமா என்ன வீட்டுல கொண்டு போய் விடு. உனக்கு ஏதுடி வீடு? பெரியய்யா எங்களை தோப்பு வீட்டுல இருக்க சொன்னாரு. பெரியய்யாவா? மந்த வழியை பாத்துட்டு போ. போறேன் மாமா. ஆனா எல்லார்கிட்டயும் போய் நீ என்ன ஆட்ல பார்த்ததை சொல்லிருவேன். அதுக்கப்புறமா ஊர் முடி வெடிக்கட்டுமே என்ன? வந்து ஏறு வந்து ஏறு. மாமோய் போட்ட மாமா நான் உண்மையில எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? எங்க அம்மா சாகும்போது உனக்கு ஒரு மாமா இருக்கான், அவனை நீதான் கட்டிக்கணும்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அன்னையில இருந்து நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் மாமா. நீ இங்க இருக்கேன்னு உங்க அப்பா சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா நான் எப்பவோ வந்திருப்பேன். என் அப்பா உனக்கு ஏதோ தப்பு பண்ணிருச்சா, அதனால உன் மூஞ்சில முழிக்கவே அசிங்கமா இருக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. கடைசியா நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம உண்ணாவிரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, எங்க ரசத்துக்கிட்ட போயிருவேன்னு பயந்து போய் எனக்கு குடி கொடுச்சு. இத பாரு மாமா, எல்லா பொண்ணுங்க மாதிரி சும்மா அவனை காதலிக்கிறேன்னு நினைக்காத. நீ இல்லன்னா நான் செத்து கூட போக முடியாது. ஏன்னா என் உயிர் உன்கிட்ட இருக்கு மாமா. கை வைக்காத. இறங்கி தொலை. அப்பா வேலுசாமி மாமா வந்திருக்கு, வந்து பாரு. வரேன் வரேன். வேலுசாமி தாண்டா. நான் உனக்கு பண்ண கொடுமைக்கு இதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியலப்பா. நான் அப்படி நினைக்கிறேன் மாமா. நீங்க மட்டும் அன்னைக்கு என்ன வைக்கலனா எனக்கு இப்படி ஒரு அருமையான குடும்பம் கிடைச்சிருக்காது. என்னையே நம்பிட்டு இருக்கேன் ஐயா. பெத்த அம்மாவோட என் மேல பாசம் வச்சிருக்கேன் ஆத்தா. இதுக்கெல்லாம் மேல என் சின்னம்மா இவங்களாம் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. பழசெல்லாம் நான் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துருக்க. வெளிச்சாமி உனக்கு பெரிய மனசியா. நாம என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம உறவு விட்டு போயிடக்கூடாது. எனக்கு இங்க வேலை பார்த்து கொடுத்தேன்னா நான் பொழைச்சுக்கிடுவேன். அப்படியே என் பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னா என் கடவுள் முடிஞ்சு போயிருயா. நீங்க இங்க தாராளமா தங்களா, உங்களுக்கு வேலையும் பார்த்து தரேன். ஆனா உங்க பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லாதீங்க, பயமா இருக்குது. அவளை பார்த்தாலே கொலை நடுங்குது. வேலைக்கு போக போறோம், எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. டேய் அண்ணன் மேல செருப்பை வேகமா வீசு. ஏன்டா என் மேல செருப்பு வேகமா வீச சொல்ற? அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல. ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதிர வேண்டாம் அடி சொல்லு. மேடைக்கு போடா. மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது செயலாளர் அன்பு தம்பி கண்ணன் அவர்கள் என்னை பார்த்து
பண்ணையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான். பண்ணையை பார்க்கிறோம், வெண்ணையை பார்க்கிறோம், எண்ணெயை பார்க்கிறோம், தொன்னையை பார்க்கிறோம், திண்ணையையும் பார்க்கிறோம். இந்த காசேக்கா ஜனங்களுக்கு என்னங்க செய்யும்? ஒண்ணும் செய்யாது. தந்தா மட்டும் வாங்கும். உங்களை உண்ணாவிரதம் இருக்க சொல்லாது, மறியல் செய்ய சொல்லாது, மரத்தை வெட்டி குறுக்க போட சொல்லாது, லாரி பஸ்ல ஏத்தி இந்தியா எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வர சொல்லாது. தந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம். அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இதுதான் எங்கள் காசேக்காவினுடைய மாபெரும் கொள்கை. என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா? அமைதி, அமைதி. இந்த சிறப்பு வீச்சு ஒன்றும் நம் நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் புதிதல்ல. இது தொன்று தொட்டு நடைபெற்று வருவதுதான். ஆனால் இந்த சிறப்பு வீசிய நண்பரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு திக்கு இருந்தால், திராணி இருந்தால், வக்கு இருந்தால், வகை இருந்தால் ஒரு செருப்பை வீசினாயே, இன்னொரு செருப்பை வீசு பார்ப்போம். ஆகவே தோழர்களே, இதுவரை எங்களது காசேக்காவின் கொள்கையை கேட்டவர்கள், கட்சியிலே சேர விரும்புகிறவர்கள் நாளை காலை கட்சி ஆபீஸ் முன் வந்து சந்திக்கவும். இந்தப்பா, இந்த சந்தாவை மட்டும் மறந்துடாதீங்க. அதான் வா வெளிச்சாமி, வா சின்னம்மா. இந்த விளக்கு பிடி. சின்னம்மா, என்ன நினைச்சு இந்த விளக்கு விடுவேன்? 16 குழந்தை பிறக்கணும்னு. ஐயோ சின்னம்மா, முதல்ல கல்யாணம் ஆகும்னு நினைச்சிட்டு விடு. நீ தானே சொன்ன கல்யாணமான குழந்தை பிறக்கணும். அப்போ குழந்தை பிறக்கணும்னு நினைச்சு விளக்கு விட்டா கல்யாணமும் நடக்கும்ல? அதுவும் சரிதான். நான் போய் கோயில சாமி கும்பிட்டு வரேன், நீ போய் விளக்கு விடு. என்ன சின்னையா திடீர்னு கோயில் பக்கம்? அங்க பாடுற சின்னம்மா. ஆமா, அதுக்கு என்னப்போ? பஞ்சாயத்துல என்ன காட்டி கொடுத்து அவமானப்படுத்தினால, இப்ப நான் இவளை கெடுக்க போறேன். அப்புறம் என்ன, அதே பஞ்சாயத்துல வேலுச்சாமி 1000 ரூபாய் கட்டினா போதாது, தாலி கட்டணும்னு சொல்லுவான். கட்டுறேன்டா அவளுக்கு தாலி. இவ வாழ்க்கை போறா என்கிட்ட சித்திரவதை படணும். அதை பார்த்து வேலுச்சாமி துடிக்கணும். சின்னையா, நீங்க ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க சின்னம்மாவை தொட்ட உடனே வேலுச்சாமி உங்க உயிரை எடுத்துருவான். என்னடா வேலுச்சாமி வேலுச்சாமி மிரட்டுற? இப்ப ரெண்டுல ஒண்ணு பாடுறா. போய் அவனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடு. பாட்டி கத்தாத. சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். நீ சந்தோஷமா ஜெயிலுக்கு போயிடுவிடா. அதுக்கப்புறம் இந்த கிழவி உசுரோட இருப்பான்னு மட்டும் நினைக்காத. நல்லது கெட்டது சொல்லி உன்னை நல்லவனா வளர்த்தேன்னு ஒழிஞ்சு உங்ககிட்ட இருக்கிற இந்த முரட்டுத்தனத்தை மட்டும் என்னால மாத்த முடியலையப்பா. வேண்டாம் வேலுச்சாமி, இந்த கோபத்தை விட்டுறியா? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. அவன் எப்படி சின்ன மகையை தொடலாம்? தப்பு இல்லையா? தப்பு அவன் மேல இல்ல வேலுச்சாமி. வயசுக்கு வந்த பொண்ணை இன்னும் நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கிறோமே, நம்ம மேலதான். இவ கருத்துல தாலின்னு ஒண்ணு மட்டும் இருந்திருந்தா அவன் தைரியமா அவளை தொட்டுப்பானா? இது வரைக்கும் அவங்க அப்பா மாப்பிள்ளை தேடுவான் நானும் பொறுமையா இருந்து பாத்துட்டேன். மாப்பிள்ளை தேடுற வழியா தெரியல. அதனால என் பேத்திக்கு நானே மாப்பிள்ளை தேட போறேன். இந்த மாசத்துக்குள்ள என் பேத்தி கழுத்துல தாலி ஏறியே தீரணும். அண்ணன் காத்தவராய
காத்தவராயன் அண்ணன் காத்தவராயன் தலைவர் காத்தவராயன் எடுத்துட்டு போடா. இனிமே துண்டு போடுறது இந்த பொன்னாட போத்து ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்சு மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. யூஸ் ஆகிற பொருளா கொடுங்க. சொல்றா யோ நல்லா கேட்டுக்கய்யா, அப்படியே கொடுங்க. விளக்கமா சொல்றா. அண்டா குண்டா வாட்சில கொடுங்கய்யா. இதுக்கு முன்னால எந்த கட்சி? அகில பாரத சன்மார்க்க உண்மை ஜனநாயக கட்சி, அதாவது AKPA. தமிழ்ல இருக்கிற 216 எழுத்து சேர்த்து ஒரு கட்சியா? ஆல் இந்தியா குட் கான்டக்ட் அண்ட் ரியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அகில பாரத் का सच चरित्र और सच्चा जनपालन सभा. ஏய், இந்த தொண்டரை இந்தியா பூரா சேர்ந்து குழப்பி இருக்கானுடா. இவனை எண்ணெய் தேய்ச்சு பினாயில் போட்டு குளிப்பாட்டி நம்ம கட்சியில சேருங்க. போ போ. நம்மளை பத்தி பாப்பா கிட்ட எடுத்து சொல்லு. ஐயா தான் தலைவர். நமஸ்கார். அண்ணன் செயலாளர். நமஸ்கார். நீ வந்து அம்பாசிடர் தானே? நமஸ்காரத்துக்கு சொல்ற? அண்ணே இந்தியில கும்பிடுறேன்னு அர்த்தம். ச்சே, இது கூட தெரியாம நான் தலைவர் ஆயிட்டேன். நான் வர்றது டெல்லியில இருந்து, ஆனா பூர்வீகம் தமிழ்நாடு தான். அப்புறம் உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன். டெல்லிக்கு போகலையா? இல்ல, என் உடல் பொருள் ஆவி என்ன இந்த கட்சிக்காதா? ஐயோ, எங்க கட்சியில சேர்ந்து உடல் பொருள் ஆவி இந்த மூணையும் கொடுத்த முத ஆளே நீங்கதான். இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்தா? நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. பரமசிவம், உன்னோட பொருளாளர் பதவி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கொடு. என்னங்க அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? கட்சிட்டு இருந்தா திடீர் எல்லாம் மாறும். இப்ப நான் என்னங்க பண்றேன்? பின்னால போய் நின்று நான் பண்றேன். இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க. வாங்க. அண்ணே தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா. தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதீங்க. ஏங்க? தலைவர் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார்லயே போறாரு. கார்ல எங்க போறாரு? நடக்க முடியாம தான் போறாரு. இந்தாங்க இந்த வாரத்து கூலி. நல்ல வைத்தியரா பார்த்து மருந்து ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. உடம்பு சரியான வந்தா போதும். இந்தாங்க இதையும் வச்சுக்கோங்க. வேலுசாமி, உன் நல்ல மனசு யாருக்கு வராது. நீ நல்லா இருக்கணும். போயிட்டு வாங்க. அடுத்தது ஏன் வேலுசாமி இப்படி உன் பணத்தை எல்லாம் அடுத்தவங்க கொடுத்துட்டு இருந்தா நாளைக்கு உனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா என்ன செய்வ? கடவுள் எனக்கு கொடுக்கறத நான் மத்தவங்க கொடுக்குறேன். அடுத்தவங்க கஷ்டத்தை நாம தீர்த்து வச்சா நம்ம கஷ்டம் தானா தீந்துரும். இந்தாங்க கூலி. அப்புறம் இந்த அடுத்தது யார் யார் வர பாருங்க. மாமா, ஆள் மட்டும் வளர்ந்தா பத்தாது, மேலையும் கொஞ்சம் வளரணும். என்னது? அறிவுதாயா? யார பார்த்து சொல்ற? என்னையா? ஏதோ ஒரு பொண்ண யாரோ ஒருத்தர் தொட்டுட்டாங்கிறதுக்காக நீ ஏன் அவன் கூட போய் சண்டை போட்ட? கண்டவளுக்காக நீ ஏன் கஷ்டப்படுற? இன்னும் சின்னம்மா பத்தி பேசுற. உன் சாவுக்கு நான் காரணமாயிடுவேன். மாமா, எனக்கு இன்னைக்கு 2 நாள் தெரிஞ்சாகணும். என்ன நீ விரும்புறியா இல்லையா? இல்ல. அப்ப நீ என்ன காதலிக்கலையா? இல்ல. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மாட்டேன். மாமா, கடைசியா கேக்குறேன், என் கழுத்துல நீ தாலி கட்ட மாட்டே? நீ கடைசியா கேட்டாலும் சரி, முதல்ல கேட்டாலும் சரி, எப்ப கேட்டாலும் சரி, ஒன்ன நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐயா, தம்பி இன்னும் 1 வாரம் ஆஸ்பத்திரியில இருக்கணுமா? டாக்டர் சொல்ல சொன்னாரு. ஐயா, நீங்க வந்து தம்பியை பாக்கலீங்களா? ராஜாவை ஆஸ்பத்திரியில வந்து பாக்குற தைரியம் எனக்கு இல்லடா. சின்னையா மேல ஒரு தூசு போடக்கூடாதுங்கிறதுக்காக வீடு பூரா ஏசி போட்டு வச்சீங்க. ஆனா ஒரு வேலைக்காரன் சின்னையாவை அடிச்சு போட்டான். அந்த வேலுச்சாமி ஏன் உங்களோட விட்டு வச்சிருக்கீங்க? அவனை நானே வெட்டணும்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா நாளைக்கு என் பையன் வந்து ஏன்பா அவனை கொன்னீங்க, அவன் என் கையால தான் செத்துருக்கணும்னு கேட்டா கேட்பான். ஏன்னா அவன் என் பையன். அதனாலதான் அந்த வேலுச்சாமியை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அவன் முடிவு என் பையன் கையால தான் இருக்கணும். கத்தவராயன் தலைவர். அட சும்மா இருப்பா வேலுச்சாமி. நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முதல்ல வந்திருக்க. இனிமே நீ முன்னேறிடுவ. நம்ம கட்சியில சேர்ந்துரு. நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். பிடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். என்னடா? ஆமா தலைவா. உங்களுக்கு எல்லாம் அரசியல் கூத்தா போயிருச்சு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட், கேரக்டர் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காருன்னு ஏன் தலைவா இருக்கிறீங்க? உண்மை தானே சொன்னேன். உண்மையை சொல்லலாமாடா? நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. நம்ம யோக்கியது என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, படிப்பு என்ன? நம்ம உண்மை பேசலாமா? எது சொன்னாலும் தலைவர் சொன்னாரு வெளியில போய் சொல்லணும். யாரோ ஷேக்ஸ்பியர், அடிக்கடி ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர்ங்கிற அவன் நீ கிளாஸ்மேட்டா? ஒரே பெஞ்சில் உட்கார்ந்து படிக்கலாம். பணநாய இந்த நான் எடுத்துப்படா. சரி, நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல.
முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன். அதுன்னு 2 கல்யாண மண்டபம்? ஒரே டயத்துல 2 பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டுவேன். குறுக்க கேள்வி மட்டும் கேட்காத, அடுத்த திட்டத்தை கேளு. சொல்லு. சொல்றேன், ஒரு நிமிஷம். ஆல் மெம்பர்ஸ் கோ அவுட் சைட். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார், சைடுல சுவிஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி. என்னது? பணம் தான். இதெல்லாம் போக மீதி கஜானாவில் ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். நீ அரசியலுக்கு வந்துரு, உனக்கு ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம் எல்லாம் உண்டு. நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடுறேன். அப்ப நீ வர வேண்டாம். வேலுச்சாமி, உங்க மாமா வந்திருக்காரு, உன்னை உடனே பார்க்கணுமா? வேலுச்சாமி, எப்ப இருந்து உனக்கு இந்த மாமா பழக்கம் எல்லாம்? அவர் உடனே உள்ள அனுப்பு. அவர் நான் கொள்கை பிறப்பு செயலாளராக்கிறேன். அடே, சொந்த மாமா. மாமாவா இருந்தா எனக்கு என்னப்பா, எனக்கு கொள்கை தான் முக்கியம். ஏடா அந்த சந்தா புக்க இந்த- விளையாடாத.